ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பொங்கல் அப்படிங்கிற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள பொங்கல் தொகுப்பு விற்பனையை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு செய்தி வெளியீடு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி கூட்டுறவுத்துறையின் மூலம் நடத்தப்பட்டு வரும் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள் மற்றும் பிரதம கூட்டுறவு பண்டக சாலைகள், கூட்டுறவு விற்பனை சங்கம், சுயசேவை பிரிவுகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் போன்ற அனைத்து விற்பனை அலகுகள் மூலம் தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு விற்பனை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் அப்படிங்கிறத நீங்க இங்க பாத்துக்கணும். பிரதம கூட்டுறவு பண்டக சாலை, கூட்டுறவு விற்பனை சங்கம், ஸோ இங்கெல்லாம் இந்த கூட்டுறவு பொங்கல் அப்படிங்கிற பேர்ல மளிகை பொருட்கள் கொடுக்குறாங்க. இதை 3 தொகுப்பா பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று பாத்தீங்கன்னா இனிப்பு பொங்கல் தொகுப்பு, இன்னொன்று கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு, இன்னொன்று பெரும் பொங்கல் தொகுப்பு அப்படிங்கிற 3 கேட்டகரி பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி பிரைஸ் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அதுல என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. இனிப்பு பொங்கல் தொகுப்புல பச்சரிசி 1/2 கிலோ, பாகு வெல்லம் 1/2 கிலோ, ஏலக்காய் 5 கிராம், முந்திரி 50 கிராம், ஆவின் நெய் 50 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், உலர் திராட்சை 50 கிராம் என 7 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு 199 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இது காசு கொடுத்தா வாங்கணும், ஃப்ரீ கிடையாது. அவங்க மேல எந்தெந்த கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு கடைகள் சொல்லியிருக்காங்களோ அங்க போயிட்டு நீங்க 199 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு பொங்கல் தொகுப்பு, இந்த 7 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு கொடுப்பாங்க. அடுத்தா பாருங்க சிறப்பு பொங்கல் தொகுப்பு. இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. மஞ்சத்தூள் 50 கிராம், சர்க்கரை 1/2 கிலோ, துவரம்பருப்பு 1/4 கிலோ, கடலை பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், உளுத்தம்பருப்பு 1/4 கிலோ, கூட்டுறவு உப்பு 1 கிலோ, நீட்டு மிளகாய் 1/4 கிலோ, அதே மாதிரி தனியா 1/4 கிலோ கொடுக்குறாங்க, புளி 1/4 கிலோ, பொட்டுக்கடலை 200 கிராமு, மிளகாய்த்தூள் 50 கிராமு, செக்கு கடலை எண்ணெய் 1/2 லிட்டரு, செக்கு கடலை எண்ணெய் அவங்க. அடுத்ததா கடுகு 100 கிராம், சீரகம் 50 கிராம், மிளகு 25 கிராம், வெந்தயம் 100 கிராம், சோம்பு 50 கிராம், பெருங்காயம் 25 கிராம். இந்த சிறப்பு பொங்கல் தொகுப்புல பாத்தீங்கன்னா மொத்தம் 19 பொருட்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய விலை 500 ரூபாய் சொல்றாங்க. அதாவது 499 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இதோட விலை 500 ரூபாய். 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பொங்கல் தொகுப்புல இருந்து இந்த 19 பொருட்கள் தருவாங்க. அடுத்ததா பெரும் பொங்கல் தொகுப்பு. இதுக்கான விலை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது எவ்வளோன்னு பாருங்க. 1000 ரூபாங்க. 1000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா 34 பொருட்கள் அடங்கிய இந்த பொங்கல் தொகுப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பாருங்க. இந்த எண்ணெய் 1/2 லிட்டரு, அதுக்கப்புறம் வரகு 1/2 கிலோ, சாமை 1/2 கிலோ, தினை 1/2 கிலோ, ரவை 1/2 கிலோ, அவல் 1/4 கிலோ, ராகி மாவு 1/2 கிலோ, கோதுமை மாவு 1/2 கிலோ, அதே மாதிரி ஜவ்வரிசி 200 கிராம், வறுத்த சேமியா 170 கிராம், மல்லித்தூள் 50 கிராம், சாம்பார் தூள் 50 கிராம், மிளகாய்த்தூள் 50 கிராம், பெருங்காயத்தூள் 25 கிராம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 34 பொருட்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மார்க்கெட் விலை விட கம்மியாக தான் இருக்கு. மார்க்கெட் விலை விட கம்மியாக கொடுப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு இந்த 34 பொருட்கள் கிடைக்குது. இதே 34 பொருட்கள் நம்ம வெளியே கடையில் வாங்கணும் அப்படின்னா அது எப்படியும் 2000 ரூபா போயிடும். ஸோ மார்க்கெட் விலை விட இவங்க பாதி விலையில் அந்த மாதிரி குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த கூட்டுறவு பொங்கல் அப்படிங்கிற இந்த தொகுப்பு மொத்தம் 3 தொகுப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் இனிமேல் போய் வாங்கிக்கலாங்க இந்த பொங்கல் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.